வெல்கம் மை சேனல். என்னன்ட்டு தெரியல, லைஃப்பில் கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா என்னை சுற்றி மொத்தமே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பாகவே தப்பாகவே நடந்துட்டு இருந்தது. என்ன ரீசன்ட்டு எனக்கு தெரியலை. ஒரு 25 டேஸ் கிட்ட 2 பாப்பாவுக்குமே உடம்பு முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுவே ரொம்ப மென்டலியுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கு வீட்டுக்கு எல்லா வேலையும் நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம ஒரு கோவில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தோம். பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நாங்கள் வேண்டிக்கிட்டோம், பாப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லாயிடுச்சு அப்படின்னா. இப்போது உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு இல்லை, சின்ன வயசில் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்தப்போ வேண்டிக்கிட்டோம். வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போயிட்டு மொட்டை அடித்து காது குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, சின்ன பாப்பாவுக்கு தான் மொத்தம் எது நடந்தாலுமே தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதா கோவிலுக்கு சடனாக எடுத்த முடிவு தான். கிளம்பிட்டோம். போகிற வழியில் மற்ற கோவிலுங்கெல்லாம் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இந்த கூகுள் மேப் பார்த்து தான் போனோங்க. பார்த்தா ஒரு சுற்றிட்டோம் அந்த டோட்டல் பிரிட்ஜுமே. இது ரீசெண்டாக கட்டின ஹைவே பிரிட்ஜ் இது. ஸோ அந்தளவு எங்களால் வழி கண்டுபிடிக்க முடியல. ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் பாப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போது போயிருந்தோம். அப்போ கரெக்டாக போயிட்டோம். இந்த டைம் மேப் மட்டுமே பார்த்து போனதுனால ஒரு லாங் ஹைவே ரோடுங்க. சுற்றி முற்றி கடைங்க கூட எதுவுமே இல்லை. ரெஷ்ரூம் போகிறது கூட எதுவுமே இல்லை. ஏன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. நாங்கள் ஒரு 8 o'clock டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுட்டுமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். மார்னிங்க்கு ஆஃப்டர்நூனுக்கு செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம். காலையில் புளி சாதம் எடுத்துகிட்டு போனோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா முட்டை சாதம் அதை எடுத்துகிட்டு போயிருந்தோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே என்ன தான் ஏசி போட்டிருந்தாலுமே ஃபுல்லாக வெயிலுங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா சுத்தமாக முடியல. 2 பாப்பாவுமே கூட்டிகிட்டு போக முடியல. சரி எங்கேயாவது ஒரு ஓரமாக நிழல் பார்த்து போடலாம் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா மரங்களே சுத்தமாக எதுவுமே இல்லை. அது ஒரு லாங் ஹைவேங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே போயிட்டுருந்தது. தண்ணியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே காலியாகிடுச்சு. நான் கேட்டுகிட்டே வந்துட்டுருந்தேன், ஏதாவது வண்டி கிண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னா நமக்கு இவ்வளோ பெரிய ஹைவேல யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டீ கடை பார்த்து நிறுத்தினோம். ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடமா பார்த்து. ஸோ அங்கே எல்லாருமே போய் ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு நான் ஒரு டீ குடித்தேங்க. பாப்பாங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு. ஒரு மீல்ஸ் பார்த்திங்கன்னா 180 கிட்ட சொன்னாங்க. சரி பாப்பாவுக்கு மட்டும் வாங்கி ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா டீயே சுத்தமாக எனக்கு அங்கே விருப்பம் இல்லை, நல்லா இல்லை. சரி ஃபுட்டுக்கு எப்படி பாப்பாங்களுக்கு வேறு ஊட்டுறோம், எப்படி இருக்குமோ என்னவோ சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. வெறும் டீ பால் மட்டும் குடிச்சிட்டு திரும்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி மேப்பில் பார்க்கும்போது போகிற வழியில் இந்த காரைக்கால் பீச் ஏன்னா நாங்கள் இதுவரை போனதில்லை, செம்மையாக இருந்தது உண்மையை சொல்லப்போனால். காலையில் மதியம் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். இப்போ திரும்ப பசி எடுக்கும்ல ஒரு 4 o'clock கிட்ட. சரி ஓகே, பீச் போனால் கண்டிப்பாக ஹோட்டலுங்கெலாம் இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பெரிய போட்லாம் பார்த்திங்கன்னா நான் அங்கே தாங்க பார்த்தேன். அந்த காரைக்கால் அந்த பீச் கிட்ட தான் பார்த்தேன். இதுவுமே வேளாங்கண்ணி போகிற ரூட்டில் தான் இருந்தது. சரி பாப்பாங்களுக்குமே சுற்றி காட்டின மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். போகும்போதே போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஹோட்டலுங்க எதுவுமே இல்லை, ஒரு பார் செட்டப் மாதிரி தான் இருந்தது. சரி அங்கே போயிட்டு நம்ம என்ன சாப்பிட்றது அப்படின்ட்டு, சரி ஓகே பீச்சுக்குள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு போனால் அங்கேயுமே எதுவுமே இல்லை. நடந்தது மட்டும்தாங்க மிச்சம். ஏதாவது ஃப்ரைட் ரைஸா நூடுல்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு பார்த்தா சுத்தமாக எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபுட்டுமே செட் ஆகலைங்க. வீட்டில் இருந்து நைட்டுக்குமே சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு அப்போ எனக்கு தோணுச்சு. பாப்பாங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கியிருந்தோம், பசி இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதை கொடுத்து கொஞ்சம் 2 பேர்த்தையும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வச்சுருந்தேன். ஆனால் இதில் பீச்சில் நமக்கு இறங்குற மாதிரிலாம் இல்லைங்க. ஃபுல்லாக வெயிலில் நடந்ததுனால ஒரு மாதிரி மண்டியே குழம்பி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெயில் அது.
நல்ல ஒரு வெயில் டைமில் தான் வந்து பீச் போகலான்னு போனதே ஒரு ராங் டிசிஷன் போல். இந்த மாதிரி பீச் வைப்பில் நடக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 to 6 அந்த மாதிரி வந்தோம்னா கூட உண்மையிலே நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய கடைங்கலாம் வந்து இருந்திருக்கும், நம்ம ஏதாவது சாப்பிட்ற கடைங்க. இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு 4 o'clock கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம், ஏதாவது கடைங்க இருக்கும் அப்படின்ட்டு போனோம். சுத்தமாக எதுவுமே இல்லைங்க. எடுத்துகிட்டு வந்த தண்ணி மொத்தமுமே வந்து காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் வைப்ஸ்லாம் வந்து தாண்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரிப் வரோம் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அது மனசுக்கும் மைண்டுக்கும் ஒரு நல்ல ஆறுதலாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தூரம் வந்து நடந்திருக்கேன். மூச்சு வாங்க வாங்க வந்து நடந்தேன். இப்போது இதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு. இப்போ நினச்சா கூட மூச்சு வாங்குது. அந்தளவு அவ்வளோ தூரம் வந்து நான் நடந்தேன். ஒரு வழியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு பாப்பாங்களுக்கு, ஏன்னா பாப்பாவுமே வந்து சின்ன பாப்பா இப்போ தான் வந்து ஃபுல்லாக பார்க்குறா. சின்ன வயசில் 8 மந்த்தில் வேளாங்கண்ணி பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து நல்லா பீச் அண்டு போட்டு பார்க்குறது எல்லாமே வந்து பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைமு. பெரிய பாப்பாவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா போட்லாம் கூட. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் போல். எல்லா போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து போகுது. ஒரு வழியாக வந்து அப்போ தான் வந்து சுட சுட வந்து ஒரு வடை கடை மாதிரி இருந்தது. அங்கே வெறும் வடை மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் கூட வந்து இந்த உளுந்த வடை, கார வடை இதெல்லாம் இருக்கும்னு பார்த்தா வந்து இது வந்து எறா போட்டு வந்து ஒரு வடை ரவுண்டாக இருக்குது. ஒரு வடை வந்து 20 rupees, அவ்வளோதான், 20 rupees தான். நல்லா இருந்தது. ஆனால் 3 இறால் தான் வந்து அதில் இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் வந்து இப்போ ரொம்ப பசியில் இருந்ததுனால நல்லா இருந்தது. பிகாஸ் வந்து அது கூட வந்து ஆனியன் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் வந்து இருந்தது. பாப்பா அங்கே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து நிழல் இருந்தது. மற்ற எங்கேயுமே சுத்தமாக நிழலே இல்லை. 2 பேர்த்துக்கும் ஒரு வடை வந்து வாங்கி ஊட்டிட்டு நானுமே வந்து ஒரு வடை சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. நான் நல்லா இறங்கி கடலுக்குள்ளெல்லாம் இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் நினச்சேன் காரைக்கால் பீச்சு. பட் ஆனால் அப்படி வந்து இல்லைங்க. ஆனால் ஆழம் நிறைந்த பகுதி அப்படின்ட்டு ஒரு வார்னிங் போர்டு வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து போட்லாம் போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் இது மாதிரி இருந்தது. சரின்ட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு பாப்பாவெல்லாம் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ பாப்பா சின்னவ வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதா கோவில்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் வந்து தண்ணி வாங்கணும். தண்ணி சுத்தமாக மொத்தமாகவே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் தண்ணி வாங்கிக்கிட்டு முடிஞ்சால் நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட வந்து ஃபுட்டு வாங்கிக்கிட்டு போயிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து நிற்க வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து அடிக்கடி பேப்பரில் வந்து போட் செஞ்சு வந்து விட்டு விளையாடுவார் தண்ணியில். இந்த மாதிரி நேரில் வந்து பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக வந்து ஆயிட்டா. அவளுடைய ஹாப்பினஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையே வந்து குழந்தை இருந்து ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஊசி போடும்போது இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ அடுத்து மாதா கோவில்கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ரூம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். போன டைமே வந்து அந்தளவு எனக்கு ரூம் செட் ஆகலை. ஸோ அடுத்து என்ன நடக்குன்ட்டு பார்ப்போம்.